இந்த நிலையில் இந்திய டெஸ்ட் அணியிலிருந்து ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் வெளியேறியதை தொடர்ந்து புதிய கேப்டனாக சுப்மன் கில் கொண்டு வரப்பட்டது தைரியமான ஒரு முடிவு என இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டனான மைக்கேல் வேகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் கூறுகையில், இந்திய டெஸ்ட் அணியின் புதிய கேப்டனாக சுப்மன் கில் நியமிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி. அதிலும் குறிப்பாக வெளிநாட்டு மண்ணில் நடைபெற இருக்கும் இந்த தொடரில் அவரை கேப்டனாக தேர்வு செய்தது ஒரு தைரியமான முடிவு என்று கூறுவேன். ஒரு இளம் வீரர் ரோஹித், கோலி போன்ற ஜாம்பவான்கள் சென்ற பிறகு தலைமையேற்று வழிநடத்த இருப்பது சவால்தான் என்றாலும் இதுபோன்ற ஒரு பெரிய தருணத்தை அவர் பயன்படுத்திக் கொள்வார் என்று நினைக்கிறேன். சுப்மன் கில்லிடம் நிச்சயம் அதற்கான திறமை இருக்கிறது. அதேபோன்று ரிஷப் பண்ட் இந்திய அணியின் துணை கேப்டனாக செயல்பட இருக்கிறார். இது அடுத்த வருங்காலத்தின் துவக்கம் என்று நினைக்கின்றேன். இந்த இளம் வீரர்கள் இம்முறை இங்கிலாந்து அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என மைக்கேல் வேகன் கூறியது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.